ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து ஜனனசாகரம் என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து வருகிறோம். எம்பெருமான் ஈசனிடத்திலே போகமாமுனிவர் கலந்துரையாடிய போது அவர் சொல்லிய விருத்தாந்தங்களை பற்றி எல்லாம் பாடல்கள் வாயிலாக நமக்கு சொல்லி வருகிறார். கடந்த பதிவிலே கலியுகத்திலே மனிதர்களுக்கு ஞானத்தை போதிப்பதற்காக ருத்திரருக்கு அகத்தியர் என்கிற பெயர் கொடுத்து பூமிக்கு அனுப்பி வைத்ததாகவும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உதவிக்காக நந்தியம்பெருமானையும் பூமிக்கு அனுப்பி வைத்ததாகவும் சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம். அது மாத்திரமல்லாது கடும் தவம் ஏற்றி சிவபெருமானிடத்திலே பல வகையான வரங்களை பெற்றுக்கொண்டவர்களிலே பரபிரம்ம ரிஷி என்று சொல்லக்கூடிய ஒருவன் கொடூரமான வரம் ஒன்றை பெற்றுக்கொண்டு தான் எவர் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் அங்கேயே எரிந்துவிட வேண்டும் என்பதான ஒரு வரத்தை பெற்றிருந்ததாகவும் அந்த வரத்தை கொண்டு அவன் ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டதாகவும் அதிலிருந்து பூலோகவாசிகளை காப்பாற்றுவதற்கு சித்தர்கள் தேவர்கள் முனிவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணு பெண் உருவம் எடுத்து வந்ததாகவும் சொல்லக்கூடிய ஒரு கதையை ஒருவாறாக இங்கே போகமாமுனிவருடைய பாடல்கள் நமக்கு இங்கே உண்மையை புரியப்படுத்துகின்றன. அந்த பாடல்களையும் இன்றைக்கு பார்த்தறிந்து கொள்ளலாம். உதித்திட்ட ஈஸ்வரியால் என்னை தேடி உறவான விஷ்ணுவையும் போகச் சொன்னாள். அழிந்திட்ட ஈஸ்வரியை பார்த்துமாலும் அவர் பயந்து போனார், யான் போகேன் என்றார். கழிந்திட்ட தனமூலம் உபதேசித்து கண்மணி போல் ஆவாய் நீ போய் வா என்றேன். செறிந்திட்ட மாலும் அந்த வடிவை கொண்டு சிறப்பாக என்னை தேடி வந்தாள் காணே என்கிறார் ஈசன். ரிஷி ஒருவன் கடும் தவத்தின் வாயிலாக கொடியதான ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டு செய்யக்கூடாத தவறான காரியங்களை எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறான். எனவே அவனை அழித்து விடுவதற்காக நீ செல் என்று அன்னை பராசக்தி விஷ்ணுவிற்கு ஆணை கொடுத்து அனுப்பி வைத்தாள். ஆனால் விஷ்ணுவோ தயங்கி நான் போக மாட்டேன் என்று சொல்லி மறுத்தார். அந்த நிலையிலே அப்படியே நீ செல்ல வேண்டாம், ஒரு பெண் உருவு எடுத்து செல் என்று கூறி எம்பெருமான் ஈசன் விஷ்ணுவை அழகான பெண்ணாக உருமாற்றி பூமிக்கு செல்லும்படியாக அனுப்பி வைத்ததாக ஒரு கதை இங்கே சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே திருமால் ஒரு பெண் உருவம் கொண்டு பூலோகத்திற்கு சென்றார் என்று சொல்லுகிறார் ஈசன். உதித்திட்ட ஈஸ்வரியால் என்னை தேடி உறவான விஷ்ணுவையும் போகச் சொன்னாள். அழிந்திட்ட ஈஸ்வரியை பார்த்து மாலும் அவர் பயந்து போனார், நான் போகேன் என்றார். கழிந்திட்ட தனபூலம் உபதேசித்து கண்மணி போல் ஆவாய் நீ போய் வா என்றேன். செனிந்திட்ட மாலும் அந்த வடிவை கொண்டு சிறப்பாக என்னை தேடி வந்தாள் காணே என்கிறார் ஈசன். மோகினி அவதாரத்தை மகாவிஷ்ணு எடுத்த கதை இங்கே சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணு மோகினி பெண் உருவம் கொண்டு பூலோகத்திற்கு வந்த கதையை பற்றி இங்கே எம்பெருமான் ஈசன் தன்னை அணுகி வந்து கேட்டுக்கொண்ட போகமாமுனிவருக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பாடல்களை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். காணவே கன்னிகை போல் வருகும்போது காதலுடன் ரிஷி கண்டு மோகமுற்றான். பூணவே சுகி இல்லை என்று சொல்லி புகழ்திரேக சுத்தி செய்து வாணி என்றாள். தோணவே தலைமுழுகி தலை துவட்ட தொட்ட தலை தீப்பிடித்து வெந்ததையோ. நாணவே கன்னிகை மால் வடிவமாகி நமையுமே தாமழைத்தால் நாம் வந்தோமே என்கிறார் ஈசன். இப்படியாக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் கொண்டு அந்த கொடிய புக்தி மழுங்கிய ரிஷியின் எதிரிலே சென்று நிற்கும்போது அந்த மோகனகரமான வடிவத்தை பார்த்த அந்த ரிஷி காமமயப்பட்டு அவளிடத்திலே சென்று தன்னுடைய இச்சையை வெளியிட பெண்ணாக மாறியிருந்த மகாவிஷ்ணுவோ இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நீ சுத்தமில்லாமல் இருக்கிறாய், எனவே நீ சென்று நன்றாக தலைமுழுகி விட்டு வா என்று அனுப்பி வைக்கிறார். ஆற்றிலே சென்று இறங்கிய அந்த கொடிய ரிஷி தலைமுழுகிய போது தனது இரு கைகள் தலையில் வைத்த மாத்திரத்திலே அந்த துஷ்ட ரிஷி எரிந்து சாம்பலாகி போனான். அதன் பிறகு அவன் எரிந்ததற்கு பிறகு
அந்த பெண் உருவத்தோடு கூடவே என்னை அணுகி வந்தார் திருமால் என்று எம்பெருமான் ஈசன் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் போகமா முனிவரிடத்திலே சொல்லியதாக போகர் இந்த பாடலின் வாயிலாக நமக்காக வெளிப்படுத்தி உள்ளார். காணவே கன்னிகை போல் வருகும்போது காதலுடன் ரிஷி கண்டு மோகமுற்றான். பூணவே சுகியில்லை என்று சொல்லி புகழ்திரேக சுத்தி செய்து வாணி என்றாள். தோணவே தலைமுழுகி தலைத்துவட்ட தொட்ட தலை தீப்பிடித்து வெந்ததையோ. நாணவே கன்னிகை மால் வடிவமாகி நமையுமே தாம் அழைத்தால் நாம் வந்தோமே என்கிறார் ஈசன். வந்துவிட்ட திருமாலை தானும் பார்த்து வரம் பெற்ற பிரம்ம ரிஷி எங்கே என்றேன். வந்துவிட்டான் ரிஷியவனும் என்று சொல்ல வெகு கெட்டிக்காரன் என்று மெச்சினேன் யான். தந்துவிட்ட ரிஷிதானும் சாம்பலாகி தழும்பாய் அவ்வுயிர் வந்து தரையில் வீழ்க. அந்த விட்ட பயனார் என்று கேட்க அறியோம் நாம் பரபிரம ரிஷி என்றானே. திருமால் எம்பெருமான் ஈசனை மோகினி அவதாரத்தோடு கூட சந்தித்த போது அந்த துஷ்ட ரிஷி எங்கே என்று எம்பெருமான் ஈசன் கேட்டார். அவன் நான் கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொண்ட காரணத்தால் அவன் எரிந்து சாம்பலாகி விட்டான். அவன் தரையிலே சாம்பலாகி கிடக்கிறான் பாருங்கள் என்று சொன்னேன். அந்த பையன் யார் என்று கேட்க அது எனக்கு தெரியாது, அவன்தான் அந்த பரபிரம்ம ரிஷியாக இருக்கக்கூடும் என்று மகாவிஷ்ணு சிவபெருமானிடத்திலே பதில் சொல்லுகிறார். வந்துவிட்ட திருமாலை தானும் பார்த்து வரம் பெற்ற பிரம்ம ரிஷி எங்கே என்றேன். வந்துவிட்ட ரிஷி அவனும் என்று சொல்ல வெகு கெட்டிக்காரன் என்று மெச்சினேன் யான். தந்துவிட்ட ரிஷிதானும் சாம்பலாகி தழும்பாய் அவ்வுயிர் வந்து தரையில் வீழ்க. அந்த விட்ட பயனார் என்று கேட்க அறியோம் நாம் பரபிரம ரிஷி என்றானே. இறந்து விட்டவன் பரபிரம்ம ரிஷியா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவன் தலையில் கை வைத்த மாத்திரத்திலே அவன் எரிந்து சாம்பலாகி விட்டான். அந்த கொடியதான ரிஷியாகத்தான் இருக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணு பதில்மொழி சொல்லியுள்ளார் என்றவுடன் ரிஷிதானும் என்னை பார்த்து எனது தூளம் அழிந்து நானே புத்தி கெட்டு அந்த வரம் எந்தனுக்கு வேண்டாமையா, அழியாத வரம் வேண்டும் என்று கேட்டான். நின்ற வரம் முந்தனுக்கு கொடுக்கவென்றால் நிலையாத நரலோகம் செல்வாய் என்றேன். வென்ற வரம் வேண்டுமென்றால் களிப்பொய் தாரேன், விதமான சாந்தாவாய் செல் என்றேனே என்கிறார் ஈசன். தனக்கு ஏற்பட்டிருந்த சாபம் நீங்கிய காரணத்தால் சாம்பலாக கிடந்த அந்த ரிஷி மறுபடியும் ஒரு இளைஞனாக உருப்பெறுகிறான். ஈசனே, எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த வரத்தினால் எனக்கு துன்பமே விளைந்தது. எனவே எனக்கு அந்த வரம் வேண்டாம். அதற்கு மாறாக அழியாத இருக்கக்கூடிய ஒரு வரத்தை தாருங்கள், அழியா தேகமுடைய வரத்தை தாருங்கள். அந்த ரிஷி மறுபடியும் எம்பெருமான் ஈசனிடத்திலே இப்படியான ஒரு வரத்தை கேட்கிறான். ஈசனோ அப்படியெல்லாம் உனக்கு அந்த வரத்தை கொடுத்து விட முடியாது. அப்படி கொடுப்பதாக இருந்தாலும் கூட நீ மேலும் பாவத்தை செய்து நரகத்தை சென்று சேர்வாய். எனவே உனக்கு அந்த வரத்தை தர முடியாது. அழியாத வரம் வேண்டுமென்றால் இந்த கலியுகத்திலே உனக்கு தர முடியாது. இந்த கலியுகம் முடியட்டும், அதன் பிறகு நீ வா பார்க்கலாம் என்று சமாதானம் கூறி அந்த ரிஷியை எம்பெருமான் ஈசன் அனுப்பி வைத்ததாக போகமா முனிவரிடத்திலே சொல்லுகிறார். இப்பொழுது நீ அமைதியாக சென்றுவிடு, கலியுகம் முடியட்டும், அதன் பிறகு உனக்கு என்ன வரம் தருவது என்பதை பற்றி நான் சிந்திக்கிறேன். இப்பொழுது நீ சென்றுவிடு என்று கூறி எம்பெருமான் ஈசன் அவனை அனுப்பி வைக்கிறார். செல்லென்றே நரலோகம் ரிஷி போய் சேர்ந்தான். செயமான மாலையுந்தான் அழைத்து கேட்டேன். வெல்லென்ற ஈஸ்வரியால் என்னை பார்த்து விதமாக அவன் மூலம் எனக்குச் சொன்னான். நல்லென்ற கன்னிகையால் யானும் தோன்றி நலம் பெறவே அவன் கை கொண்டு எரித்தேன் என்றான். மல்லென்ற மாலவனை நானும் பார்த்து மகத்தான மூலரென்றே இயந்திட்டேனே என்கிறார் ஈசன். இப்படியாக திருமால் தான் நிகழ்த்திய அந்த நாடகத்தை, அதனுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். பரவாயில்லையே, நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாகத்தான் இருக்கிறீர் என்று எம்பெருமான் ஈசன் மகாவிஷ்ணுவை மெச்சினார் என்பதாக இந்த பாடலிலே போகமா முனிவர் வெளிப்படுத்துகிறார். செல்லென்றே நரலோகம் ரிஷி போய் சேர்ந்தான். அந்த ரிஷி செய்த பாவத்திற்காக நரகத்திற்கு சென்று விட்டான். திருமாலை அழைத்து ஈஸ்வரியால் என்னை பார்த்து இவர் மூலமாக எனக்கு சொல்லியதை எவ்வாறாக செய்து முடித்தாய் என்று கேட்கப் போய் நான் பெண் உருவு கொண்டு அவனை ஏமாற்றி அவன் புத்தியை மழுகடித்து அவன் தலையிலே அவன் கை வைக்கும்படியாக செய்துவிட்டேன். அதன் காரணமாக அவன் பெற்ற வரத்தால்
அவனே எரிந்து சாம்பலாகி போனான் என்று திருமால் பதிலளித்திருக்கிறார். செல்லென்றேன் நரலோகம் ரிஷி போய் சேர்ந்தான், செய்யமான மாலையுந்தான் அழைத்து கேட்டேன். வெல்லென்ற ஈஸ்வரியால் என்னை பார்த்து விதமாக இவர் மூலம் எனக்குச் சொன்னான். நல்லென்ற கன்னிகையால் யானும் தோன்றி நலம் பெறவே அவன் கை கொண்டு எரித்தேன் என்றான். மல்லென்ற மாலவனை நானும் பார்த்து மகத்தான மூலரென்றே இயந்திட்டேனே என்கிறார் ஈசன். ஈந்திட்டே லக்குமியால் சேர்ந்ததாலே இதமான சித்தியதின் மூலம் பார்த்து பாய்ந்திட்ட ருத்திரரார் பட்டம் மீந்து பரமான அச்சரமும் தருவேன் என்றேன். ஆய்ந்திட்ட திருமூல ருத்திரந்தாடும் அழகான தட்சணத்தில் செல்வாய் என்றேன். வாய்ந்திட்ட திருமூலர் என்னை பார்த்து வளமான அம்பரம் எங்கே என்றானே என்கிறார் ஈசன். மகாவிஷ்ணுனுடைய செயலுக்கு மகிழ்ந்து அவனுக்கு மகாலட்சுமியை மலையாளாக செய்து கொடுத்தோம். அது மாத்திரமல்லாது ருத்திரர் என்பவர் அகத்தியராக பூலோகத்திற்கு சென்றுவிட்ட காரணத்தால் ருத்திரர் அதோடு வகித்து வந்திருந்த பதவியையும் மகாவிஷ்ணுவையே அதற்கு சாசனம் செய்து கொடுத்தோம். அது மாத்திரமல்லாது தென் திசையை நோக்கி செல்வாயாக என்று பூமியினுடைய தென்பகுதியிலே சென்று தென் பாரதத்திலே தங்கியிருந்து கலியுகத்து மக்களுக்கு ஞானத்தை காட்டி கொடுப்பாயாக என்று சொல்லி எம்பெருமான் ஈசன் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் பூலோகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. ஈந்திட்டேன் லக்ஷ்மியால் சேர்ந்ததாலே இதமான சித்தியதின் மூலம் பார்த்து பாய்ந்திட்ட ருத்திரரார் பட்டம் மீந்து பரமான அச்சரமும் தருவேன் என்றேன். ஆய்ந்திட்ட திருமூல ருத்திரந்தாடும் அழகான தட்சணத்தில் செல்வாய் என்றேன். வாய்ந்திட்ட திருமூலர் என்னை பார்த்து வளமான அம்பரம் எங்கே என்றானே. எங்கே என்றான். தட்சணத்தில் தருவேன் என்றேன். எனக்கேவர் பிள்ளை ஒன்று வேண்டும் என்றான். அங்கிருந்தோர் நந்தி வந்து சபிப்பான் என்றேன். ஆச்சரியம் எல்லாம் தான் கேட்டுக்கொண்டான். நங்கென்றேன் கைலை முதல் அண்டகூடம் நலமான மூல முதல் 6 ஆதாரம் வங்கென்ற பரபிரம்ம வரலாறெல்லாம் வல்ல பிள்ளை என்று சொல்லி உரைத்திட்டேனே என்கிறார் ஈசன். எம்பெருமான் ஈசன் விஷ்ணுவை பூலோகத்திற்கு செல்லும்படியாக நான் ஆணையிட்ட காரணத்தால் பூலோகத்தில் உள்ள தென்பகுதிக்கு நான் செல்வது இருக்கட்டும் ஈசனே, அங்கே நான் எதை ஏற்பேன்? எனக்கு தேவையான வசதிகளை நீங்கள் செய்து கொடுத்தால் நான் தென்பகுதிக்கு சந்தோஷமாக செல்வேன் என்று திருமால் அடம்பிடித்தார். எனவே அவருடைய அந்த நச்சரிப்புக்காக நான் எதையாவது சொல்லப்போய் நந்திய பெருமானுக்கு கோபம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணி தயங்கி இப்பொழுது நீ செல்வாயாக, பிற்பாடு பார்க்கலாம் என்று ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தேன். அது மாத்திரமல்லாது அவனுக்கு 6 ஆதாரங்கள் பற்றின புரிதலை ஏற்படுத்தி மகாவிஷ்ணுவிற்கு சொல்லிக் கொடுத்தேன். அதோடு மாத்திரமல்லாது மகாலட்சுமியோடு கூட நீங்கள் இருவரும் பூலோகத்திற்கு சென்று கலியுகத்து மக்களுக்கு ஞானத்தை போதியுங்கள் என்று சொல்லி அவர்களையும் பூலோகத்திற்கு அனுப்பி வைத்ததாக எம்பெருமானுடைய வார்த்தைகள் இப்படியாக அன்று வெளிப்பட்டதாக போகமாமுனிவர் நமக்கு இங்கே சொல்லுகிறார். எங்கே என்றான். தட்சணத்தில் தருவேன் என்றேன். எனக்கேவர் பிள்ளை ஒன்று வேண்டும் என்றான். அங்கிருந்தார் நந்தி வந்து சபிப்பான் என்றே ஆச்சரியம் எல்லாம் தான் கேட்டுக்கொண்டான். நங்கென்றேன் கைலை முதல் அண்டகூடம் நலமான மூல முதல் 6 ஆதாரம் வங்கென்ற பரபிரம்ம வரலாறெல்லாம் வல்ல பிள்ளை என்று சொல்லி உரைத்திட்டேனே. இப்படியாக மகாவிஷ்ணுவிற்கும் மகேஸ்வரனுக்கும் இடையில் நடந்த உரையாடல்களை போகமாமுனிவர் இந்த பாடலின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலிருந்த வாரியாக பார்க்கும்போது இவைகளெல்லாம் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ள கதைகளாக அந்த கதைகளை ஒத்திருப்பதாகவே தோன்றும். ஆழ்ந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது வாசி சாதனம் பயின்று கொண்டிருக்கும் போது அரக்கனாக இருக்கக்கூடிய ஒரு ரிஷி உருவாகிவிட்டான் என்று இங்கே சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், யோக சாதன பயிற்சியிலே தவத்தின் பலனின் காரணமாக ஆற்றல்கள் வந்தபோது தனக்குள்ளே அகங்காரம் என்பது மீறிட்டு தன்னை மிகப்பெரியவனாக எண்ணிக்கொண்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஒரு மனிதன் ஆடிவிடக்கூடும். அப்படியாக ஆடி அவருடைய தேகத்தை தொலைத்துவிடக்கூடாது. இப்படி தொலைத்து விடும்போது மனம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவாகப்பட்டவர் அதை அடக்குவார் என்பது அதற்கு பொருளாகிறது. அதன் பின்னர் ஒவ்வொன்றாக சகலத்தையும் தான் செய்து வந்திருந்த தவத்தின் பலனை வீணாக்கி விடாதபடியாக
மேல் நோக்கி சிரசின் உள்ளில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சரணடையும்படியாக ஒருவன் யோக சாதனத்தில் மேலும் மேலும் மேன்மை நிலையை நோக்கி நகர வேண்டுமே அல்லாது எந்த காரணத்தை கொண்டும் அற்ப சித்துக்கள் மீது ஆசை வைத்து இந்த உலகாயுத வாழ்க்கையிலே தான் இதுவரையிலும் செய்து வந்திருந்த தவத்தின் காரணமாக பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஆற்றல்களை எல்லாம் தொலைத்துவிடக்கூடாது. எம்பெருமான் திருமுன்னிலே சென்று சரணாகதியாக வேண்டும். அதுவரையிலே செய்து வந்திருந்த தவத்தின் காரணமாக பெற்றுக்கொண்ட ஆற்றல்களை எல்லாம் சித்துக்களாக அவற்றை கொண்டு ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டுவிடக்கூடாது. அப்படி ஆடிவிட்டால் ஆடிய ஆட்டத்திற்கு பலனாக நரகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். எனவே சமாதி கைகூடாது, மோட்சம் சித்திக்காது என்பதே இந்த பாடலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்தாக இருக்கிறது. தவத்தின் ஆற்றல் காரணமாக மிகப்பெரிய சித்துக்கள் வந்து சேர்ந்தாலும் கூட அவற்றை கொண்டு எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு இழைக்காதபடியாக நல்லபடியாக எம்பெருமான் ஈசனை சரணாகதி அடையக்கூடிய நிலைக்கு நகர வேண்டும். யோக சாதனத்தின் காரணமாக பெற்ற ஆற்றல்களை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பது அடிநாதமாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, இதுவரையிலும் நாம் பார்த்து வந்திருந்த பாடலின் வாயிலாக நல்ல பல விடயங்களை நாம் அறிந்திருக்கக்கூடும். மேலும் அடுத்தடுத்த பதிவின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரையிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க நலமுடன்.